இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடன் எவ்வாறு நம்மை ஆட்கொள்கிறது, அந்த கடனிலிருந்து நாம் எவ்வாறு மீளுவது, நாம் பட்ட கடனை எவ்வாறு தீர்ப்பது, கடனில்லாத ஜீவியம் எவ்வாறு நடத்துவது, கடன் கொடுக்கிற நிலைமைக்கு நாம் எவ்வாறு உயர்வது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் பட்ட கடனை நாம் எவ்வாறு திரும்ப கொடுப்பது, நாம் இழந்ததை எவ்வாறு திரும்ப பெறுவது, வேதம் நமக்கு அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேக சத்தியங்களை நமக்கு கற்பிக்கிறது. தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சகலத்தையும் இழந்து போனான். ஒரு கட்டத்தில் சகலத்தையும் இழந்த நிலையிலே அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தினரை, தன் மனைவிகளை, குழந்தைகளை எல்லாம் இழந்தான். தன் உடைமைகளெல்லாம் இழந்தான். தன் சக்தி இல்லாமல் போகும் அளவுக்கும் அவன் அழுதான் என்று வேதம் கூறுகிறது. எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே, மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது செய்த காரியம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. நான் தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அவன் செய்ய வேண்டிய காரியத்தை போதித்தார். அவன் திரும்ப சகலத்தையும் பெற்றுக்கொண்டான். தான் இழந்த சகலத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. அன்பான மகனே, மகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பணம், நீங்கள் போட்ட முதல், உங்களுடைய சொத்து, சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே நான் இனி என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் இழந்ததை திரும்ப பெறப் போகிறேன் என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இழந்ததை திரும்ப தருகின்ற தேவன். நீங்கள் இழந்து போனதை, இழந்து போன பணத்தை, இழந்து போன செல்வத்தை, இழந்து போன முதலை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன குடும்ப வாழ்க்கையை, இழந்து போன உறவுகளை ஆண்டவர் திரும்பவும் புதுப்பித்து தர விரும்புகிறார். எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கற்பிக்கிறார். நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியும் எப்பொழுது? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அதை திரும்பவும் அவனுக்கு செலுத்துகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஆம், நம்மை சுற்றி உள்ள ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், அவர்கள் மீது நம் அன்பு பாராட்டும் பொழுது, நம் மீது சுமத்தப்பட்ட அந்த அன்பு கடனை நிறைவேற்றும் பொழுது, அவர்களை ஆதரிக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப செலுத்துகிறார். பல மடங்கு திரும்ப செலுத்துகிறார். நம்மை நன்மையான பாதையிலே வழிநடத்தி செல்கிறார். இந்த வேளையிலும் கூட கடனை நாம் எவ்வாறு அடைப்பது, கடனில்லாத ஜீவியம் எவ்வாறு நாம் செய்வது, கடன் கொடுக்கிறவர்களாக நாம் எவ்வாறு மாறுவது. வேதம் கூறுகிறது, உன் பொருளால், உன் முதற் பலனால் கர்த்தரை கனப்படுத்து. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆம், நம்முடைய பொருளினால், நம்முடைய வருமானத்தினால், நம்முடைய வருமானத்தின் முதற் பலனினால் நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நான் கடன் பட்டிருந்த நாட்கள் உண்டு.
கர்த்தர் அந்த கடன் என்ற சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கட்டளையிட்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்படி மிகுந்த கிருபையினாலே கடனில்லாத ஜீவியத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, கடன் கொடுக்கும் நிலைக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கே துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த குறிப்பிட்ட வசனம் என் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. மீண்டுமாக வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். தசம பாகத்தை குறித்து நாம் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. ஆம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், ஆகவே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனவோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் கூறுகிறது, தசம பாகம் கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தருக்கு சொந்தமானது நம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு சொந்தமான அந்த தசம பாகத்தை நாம் கொடாமல் வைத்திருந்தால் நாம் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனை வஞ்சிக்கிற நிமித்தம் நாம் சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அது நிமித்தம் கடன், வறுமை, தரித்திரம். நாம் தசம பாகத்தை ஆண்டவருக்கு முழு மனதோடு மனப்பூர்வமாக உற்சாகமாக செலுத்தும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டானோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சவாலாக இந்த வாக்குத்தத்தை நமக்கு கூறுகிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய விசுவாசிகள். கர்த்தருக்கு தசமபாகம் மட்டுமல்ல, நம்முடைய முழு சம்பாத்தியமும் கர்த்தருக்குரியது. நம்முடைய ஜீவன், நம்முடைய சரீரம், சகலமும் கர்த்தருக்குரியது. நாம் நம்மை பரிபூர்ணமாக, தசமபாகம் மட்டுமல்ல, பரிபூர்ணமாக நம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். கடன் என்கிற சாபம் நம்மை மேற்கொள்வதில்லை. ஒரு கடனில்லாத ஜீவியம், கடன் கொடுக்கிற ஜீவியத்திற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தரித்திர நிலைமை. யார் அவர்கள்? பாபிலோனிலே சிறைப்பட்டு இருந்தவர்கள். கர்த்தர் அவளை விடுவித்து கொண்டு வந்தார். எந்த தீர்மானத்தோடு அவர்கள் திரும்ப வந்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும். அந்த காரணத்திற்காக அவர்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் சொந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். விடுதலை பெற்ற அவர்கள் தாங்கள் எடுத்த தீர்மானத்தை மறந்தவர்களாக தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்தார்கள். தேவனுடைய ஆலயம் அலங்கோலமாக காணப்படும் பொழுது அதை அசட்டை செய்தார்கள். ஒவ்வொரு சுயநலவாதிகளாக தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது நிமித்தம் அவர்கள் வருமானம் ஊதி போடப்பட்டது. வேதம் கூறுகிறது, பொத்தலான பையிலே போடுகிறவர்களாக சம்பாதித்தார்கள். ஆம், வாங்குகிற சம்பாதிக்கிற சகல வருமானமும் பொத்தலான பையிலே போடப்பட்டு கையில் ஒன்றும் மிஞ்சவில்லை. அவர்கள் வருமானத்தை, கையில் வாங்கின வருமானத்தை ஆண்டவர் ஊதி போட்டார் என்று வேதம் கூறுகிறது. எத்தனை பரிதாபம் பாருங்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்தார்கள். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஆலயம், நீங்கள் கட்ட வேண்டிய தேவனுடைய ஆலயம் ஒன்று உண்டு. முதலாவது உங்கள் சரீரமாகிய ஆலயம், சபையாகிய ஆலயம், சபையின் ஊழியங்கள். இவை நம்ம தாங்கும் பொழுது, ஊழியத்தை நாம் தாங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தாங்குவார்.
தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். அன்று ஆகாய் தீர்க்கதரிசி நாட்டில் நடந்த காரியத்தை நாம் வேதத்திலே வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுதல் அவர்கள் அலட்சியம் காட்டின பொழுது அவர்களுடைய வருமானம் ஒன்றுக்கு முன்னால் போனது. என்றைக்கு அவர்கள் கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி எழும்பி நின்றார்களோ, ஆலயத்திலே கட்டுவதற்காக ஒரு கல்லை வைத்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் கூறுகிறது. இந்த வேளையிலும் கூட தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள், அர்ப்பணியுங்கள். சபையாகிய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய தொழிலை அவர் கட்டி எழுப்புவார். தானியேலை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் சரீரத்தை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தான். அவன் காரியமோ ஜெயமாக இருந்தது. கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வீட்டாரை குறித்து, கர்த்தரை கனப்படுத்தின ஒரு வீட்டாரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் எப்படியாக அந்த வீட்டையும் அந்த வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:11-12 ஓபேத் ஏதோம் என்கிற வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர் வைத்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் பத்திரமாக பாதுகாத்தார்கள். அதை கனப்படுத்தினார்கள். கர்த்தர் அந்த வீட்டையும் வீட்டாரையும் கனப்படுத்தினார். இந்த கர்த்தருடைய பெட்டி என்றால் என்ன? அந்த கர்த்தர் பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ள காரியங்கள் என்ன? முதலாவது மன்னா ஆகிய கர்த்தருடைய வார்த்தை, ஆரோனின் கோல்களாகிய வாக்கு தத்தங்கள், கற்பலகளாகிய கர்த்தருடைய கட்டளைகள். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது, அவைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு கட்டளையிடுவார். இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் கடன்களை ஆண்டவர் அடைக்கும்படியாக உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஒரு கடனில்லாத வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். உங்கள் கடன் கொடுக்கிற நிலைமைக்கு உயர்த்த விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நிலைமைகளை, நம்முடைய வாழ்க்கைகளை, நாம் பட்டிருக்கும் கடன்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று அவருடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் மேன்மையை காண்பீர்கள், விருத்தியை காண்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென்.